முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவி சங்கீதாவுக்கும் இன்னைக்கு திருமண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக நீலாங்கரை வீட்டில் சங்கீதா அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அசம்பிளியில் பிஸியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னதான் ஒரு பக்கம் அரசியலில் கவர்மெண்ட்டில் பிஸியாக இருந்திருந்தாலும் தான் குடும்பத்து மேலே கவனம் செலுத்துறதுக்கு அவர் விட்டு வைக்கவே இல்லை. அவங்க மனைவி சங்கீதா ஆகஸ்ட் 7ஆம் தேதி விவாகரத்து வேணாம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு பிறகு ஆகஸ்ட் 25 அப்போ, அதாவது இவங்களோட திருமண நாள் அப்போ இவங்க 2 பேரோட ரீயூனியன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் சர்க்குலேட் ஆகிருந்துச்சு. 1999 வருஷம் திருமணமான இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷங்கள் ஒன்றா இருந்து இன்னைக்கு நடக்க போகிறது அவங்களோட 27வது திருமண நாள். இதில் ஒரு சில திருமண நாள் கடந்த ஒரு 2-3 வருஷங்களாகவே அவங்க ஒன்றா சேர்ந்து கொண்டாடலை. 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சங்கீதா அவங்களுடைய அம்மா வீடு இருக்கக்கூடிய லண்டனுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் தீவிர அரசியலில் பிஸியாக இருந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இப்போ முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ அவங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒட்டுமொத்த குடும்பத்தார் முன்னிலையில் இவங்க மறுபடியும் அவங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை பண்ண போகிறாங்களாம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்னைக்கு நடக்க போகிற அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கான அந்த ஈவெண்ட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நீலாங்கரை வீட்டுக்கு சங்கீதா அவங்க வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மகன் ஜேசன் சஞ்சய் அப்புறம் மகள் திவ்யா சாஷா இவங்க 2 பேருமே முன்னிருந்து பார்த்துருக்கிறதாவும், அசம்பிளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டில் தயாராக இருக்கும்போது சங்கீதா அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும், அப்போ ஒரு மிகப்பெரிய பொக்கே கொடுத்து தன்னோட மனைவியை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணி ஒரு சின்ன ஒரு பார்ட்டி, ஒரு ஈவெண்ட் மாதிரி, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா. ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவிகே தொண்டர்களும் விஜய் ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலி பற்றி வரக்கூடிய 2வது நல்ல விஷயம், முதல் நல்ல விஷயம் அவங்க விவாகரத்தை வாபஸ் வாங்கினது. 2வது விஷயம் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்றது. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அமீர் பாவனி இவங்க 2 பேருமே ஹைதராபாத்தில் ஒரு பிரம்மாண்ட வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரியல் கப்பலாக இருந்தவங்க ரியல் கப்பலாக மாறினாங்க. அவங்க தான் அமீர் அப்புறம் பாவனி. பிக் பாஸ் சீசன் 5ல் இவங்க 2 பேருமே முக்கியமான கண்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் வெளில வந்து எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோவில் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணாலும் கடந்த ஒரு சில வருஷங்கள் முடியும் இவங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அஜித்தோட துணிவு படத்தில் இவங்க 2 பேருக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. திருமணத்தை முடிச்ச இவங்க 2 பேருமே ஹைதராபாத்தில் இப்போ ரீசெண்டாக பிரம்மாண்ட வீடு கட்டியிருக்காங்க. வீட்டோட பூஜை எப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அமீர் அப்புறம் பாவனி இவங்க 2 பேருமே அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்த நிறைய பேர் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, விண்டேஜ் லுக்கில் இருக்குது, நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும், சர்ச்சைகள்லாம் எதுவும் சிக்காமல் கடைசி வரைக்கும் இப்படி ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வாழ்த்துக்களையும் பிளெஸிங்ஸையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.